முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. ஈசிஆரில் பிளாஸ்டிக் சொந்தமான இடத்தை ஆக்கிரமிக்க மதில் சுவர் இடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரின் வீட்டை சூறையாடிய உறவினர்கள் அவர்களின் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு பகுதியில் குப்பைகளை அகற்ற இலவச தொலைபேசி எண்கள் அறிமுகம். இந்திரா இண்டென் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக் கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள், சிறப்பு பூஜைகள், அன்னதானம் ஆகியவை காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஈசிஆரில் பிளாஸ்டிக் சொந்தமான இடத்தை ஆக்கிரமிக்க மதில் சுவர் இடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை பாத்திமா பள்ளி அருகே பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடம் உள்ளது. இந்த இடத்தில் செடிகள் விற்பனை கூடம் அமைக்க பாசிக் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த இடத்தில் பாசிக் நிறுவனம் செடிகள் விற்பனை கூடமும் மதுபான கடையும் அமைத்திருந்தது. இவை இரண்டையும் முறையாக பராமரிக்காததால் மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடையில் பின்பகுதியில் உள்ள அரசிடத்தை சிலர் ஆக்கிரமிக்க முயற்சித்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக பேசிக் செடிகள் விற்பனை கூடத்தில் பின்பக்க மதில் சுவர் மற்றும் கேட் பிடித்து அகற்றப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்து அரசு அதிகாரிகள் காவல்துறையில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் இதனை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசு எடுத்து மீட்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் மற்றும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுவோம் என்ற சொற்றொடருக்கு ஏற்ப குட்வில் நிறுவனம் இந்த வாரம் சிங்கப்பூரில் வேலை செய்வோருக்கான நேர்காணலை சிங்கப்பூரில் குட்வில் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய செல்விவா ஸ்ரீஜா மூலம் புதுவையில் நடத்தினார்கள். இதில் சிங்கப்பூர் நாட்டில் பணிபுரிய டாக்டர், நர்ஸ், பேக்கிங், பியூட்டிஷியன், அட்மின், அக்கவுண்டன்ட், டிரைவர், செஃப், வெயிட்டர், ஹவுஸ் கீப்பர், ஹவுஸ்மேட், கால்பந்து மைதானம் கிளீனிங் ஒர்க்கர், எலக்ட்ரீஷியன், ஷிப்பார்ட், கட்டுமான தொழிலாளர்கள் ஆகிய பணிகளுக்கான நேர்முக தேர்வு நடைபெறும். மாதச் சம்பளம் ரூபாய் 2.30 லட்சம் வரை பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 9909666662 மற்றும் 9790075972 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். குட்வில் ஓவர்சீஸ் நிறுவனமானது தற்போது சிங்கப்பூரில் தனது கிளையை நிறுவியுள்ளது. இதற்கு திரு ஸ்ரீஜா அவர்கள் நமது நிறுவனத்தை அங்கு கையாளுகிறார். மேலும் சிங்கப்பூரில் உள்ள வேலைவாய்ப்பை பற்றி ஸ்ரீஜா அவர்கள் உங்களுக்கு கூறுவார்கள். நன்றி. சிங்கப்பூரில் நாங்கள்
ஆல் ஒர்க் பாசஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். லைக் ஃப்ரம் செப்டம்பர்லேருந்து நிறைய பாசஸ் விட்டுருக்கனால இங்கே நாங்கள் எல்லாருக்குமே ரெக்யூர் பண்ணி கொடுக்குறோம் கரெக்டான பாசஸ். ஒர்க் பாஸ் இருக்குது, NTS பர்மிட் இருக்குது, எஸ்பாஸ், இபாஸ் அண்ட் டிஇபினா ட்ரைனிங் எம்ப்ளாய்மெண்ட் பாஸும் அவங்களுக்கு அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. கரெக்டான இதில் நாங்கள் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். 2 months ப்ராசஸிங் டைம் மாதிரி ஆகும். சேலரி எல்லாமே வந்துட்டு 1 lakhலேருந்து வரும். 1 lakh to 3 lakhs வரைக்குமே வரும். அவங்க படிச்சிருக்க டிகிரி ஹோல்டிங்கை பொறுத்து. ப்ராசஸிங் டைம் வந்து இபாஸ் அப்படின்னா 3 months ஆகும். எஸ்பாஸ் அப்படின்னா 45 days தான். ஒர்க் பெர்மிட்டும் 45 days. NTS பர்மிட்லாம் 14 daysலேயே முடிஞ்சிடும். ஆமாம், சிங்கப்பூர்லேருந்து டைரக்ட் இன்டர்வியூ பண்ணுவாங்க. புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரின் வீட்டை சூறையாடிய உறவினர்கள். அவர்களின் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வம்பாக்கிராபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜிம் பயிற்சியாளர் மணிகண்டன் என்ற விக்கி. இவர் நேற்று மாலை அவரது வீட்டின் அருகே நடைபெற்ற துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது மர்ம நபர்களால் மணிகண்டனின் தலையில் கல்லால் அடித்து கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றனர். கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஒதியஞ்சாலை போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், அசோக், பரணி, ஸ்ரீகாந்த் ஆகிய 4 வாலிபர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மணிகண்டனை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரின் வீடுகளை அடித்து நொறுக்கி சூறையாடினர். தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சோனாம்பாளையம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி கைது செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். மேலும் கொலை செய்யப்பட்ட மணிகண்டனின் உடல் இன்று மாலை அடக்கம் செய்ய உள்ளதால் அப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளை ஒட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் சார்பாக மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு மற்றும் காங்கிரஸ் பிரபு வேல்முருகன் தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்தியலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பல பகுதிகளில் உள்ள இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை செய்த பின்பு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கட்சி நிர்வாகிகள் கொண்டாடினர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு பகுதியில் குப்பைகளை அகற்ற இலவச தொலைபேசி எண்கள் அறிமுகம். குப்பைகளை சாலையில் வீசினால் 1000 ரூபாய் அபராதம். கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எச்சரிக்கை. இலவச தொலைபேசி எண்ணில் தூய்மை பணியாளர்களை அழைத்து குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். புதுச்சேரியில் தனியார் நிறுவனம் கடந்த 10 ஆண்டுகளாக
குப்பைகள் அள்ளும் பணியை செய்து வருகிறது. ஆனால் சில மாதங்களாய் குப்பைகள் சரியாக வரவில்லை என்று குற்றம் சாட்டு உள்ளது. இதனை சுட்டிக்காட்டி துணைநிலை ஆளுநர் அந்த நிறுவனத்திற்கு சேர வேண்டிய நிதி வழங்கும் கோப்பையினை நிறுத்தி வைத்துள்ளார். புதுச்சேரியில் குப்பைகளை இல்லாத நிலை உருவாக்கினால் மட்டுமே அந்த கோப்புக்கு அனுமதி கொடுப்பேன் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து அதிகாரிகள் சுறுசுறுப்பு அடைந்துள்ளனர். இந்த நிலையில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட திருக்கனூரில் உள்ள வணிக நிறுவனங்களுக்கு சென்ற பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் குப்பைகளை சாலையில் வீசி எறியக்கூடாது, குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று நோட்டீஸ்களை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் புதுச்சேரியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளை சுத்தமாக வைத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்காக இலவசமாக தொலைபேசி எண்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. எனவே வணிக நிறுவனங்கள் குப்பைகளை கண்டபடி சாலையில் வீசாமல் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் மட்டுமே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சில நாட்களில் தூய்மை பணியாளர்கள் வரவில்லை என்றால் இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு அவர்களை வரவழைத்து குப்பைகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், இதை மீறி சாலையில் குப்பைகளை வீசினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்தார். இந்திரா இண்டென் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்திரா இண்டென் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி விவேகானந்தா நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி சீனியர் மேனேஜர் சுப்பிரமணியன், அசிஸ்டன்ட் மேனேஜர் சம்பத்குமார் ரெட்டி பாண்டி, இந்திரா இண்டென் சர்வீஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பரசுராமன் மற்றும் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். தொடர்ந்து சமையல் எரிவாயு குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தனர். இந்நிகழ்ச்சியில் விவேகானந்தா நர்சிங் கல்லூரி வைஸ் பிரின்சிடென்ட் பத்மா மற்றும் NSS நோடல் ஆபீசர் சதீஷ், விவேகானந்தா நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பரணி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கற்பகவல்லி மற்றும் தமிழ்ச்செல்வி, மணிமாலா, சாந்தி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையத்தில் ஜிம் மாஸ்டர் விக்கியை 6 பேர் சேர்த்து அடித்து கொன்ற கொலை சம்பவம் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. புதுச்சேரி வம்பாக்கீரப்பாளையம் தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீரமணி, அவர் மகன் விக்கி என்கின்ற மணிகண்டன் மரப்பாலம் பகுதியில் உள்ள ஜிம்மில் பயிற்சியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு இன்னும் ஓரிரு மாதங்களில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்ணுடன் திருமணம் ஆகப்போகும் நிலையில் நேற்று விக்கியின் உறவினர் சுவாமிநாதன் அளவுக்கு அதிகமான மதுவினால் உயிரிழந்தார். அவரின் இறுதி ஊர்வலத்தில் நேற்று மாலை நடந்தது. அப்போது அதே பகுதியை சேர்ந்த கார்த்திக், அசோக், பத்ரி, மூர்த்தி, ஸ்ரீகாந்தன் இவர்களுடன் நேற்று மாலை இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தின் பின்புறம் இவர்களுடன் விக்கி மது அருந்தி இருக்கிறார். அப்போது கார்த்திக்கும் விக்கிக்கும் பீர் குடிக்கும் பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டு அருகில் உள்ள சிமெண்ட் கல்லை எடுத்து விக்கியின் தலையில் அடித்து விக்கி சுயநினைவு இழந்து தடுமாறி விழுந்தார். பின்பு இவர்கள் 6 பேரும் சேர்ந்து விக்கியை கல்லால் அடித்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர். விக்கியின் அலறல் சத்தத்தை கேட்டு சவ ஊர்வலத்திற்கு வந்த அனைவரும் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்து பார்த்ததும் விக்கியை தாக்கிய கும்பல் அனைவரும் அங்கிருந்து பதுங்கிவிட்டனர். சம்பவத்தை கேள்விப்பட்ட ஒதியஞ்சாலை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் சம்பவ இடத்திற்கு சென்று விக்கியை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சேர்த்தனர். விக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. ஈசிஆரில் பிளாஸ்டிக் சொந்தமான இடத்தை ஆக்கிரமிக்க மதில் சுவர் இடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஜிம் பயிற்சியாளர் கொலை செய்த சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரின் வீட்டை சூறையாடிய உறவினர்கள், அவர்களின் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு பகுதியில் குப்பைகளை அகற்ற இலவச தொலைபேசி எண்கள் அறிமுகம். இந்திரா இண்டென் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.